நடிகர் விஜயின் தலைமை பண்பு. அதிமுக, காங்கிரஸ், அன்புமணி, பிரேமலதா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய அனைவரும் நடிகர் விஜயின் நட்பை நாடுகிறார்கள். விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா என்று ஆவலுடன் காத்திருக்கிறது பாஜக. திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்துள்ளது கரூர் சம்பவம். யாருடன் சேர்வது, யாரை விடுவது என்று தெரியாமல் திண்டாடுகிறார் நடிகர் விஜய். விஜய் பங்கேற்கும் கூட்டணிகளுக்கு தான் வெற்றி என்று சில மூத்த பத்திரிகையாளர்களும் ஜாம்பவான்களும் ஆருடம் கூற ஆரம்பித்துள்ளார்கள். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜயின் அரசியல் நகர்வுகள் புத்திசாலித்தனமாக இருப்பதாக கூறுகிறார்கள். விஜயின் தலைமை பண்பை பாராட்டுகிறார்கள். உண்மையிலேயே விஜயிடம் என்ன தலைமை பண்பை கண்டார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் ஒரே ஒரு பஞ்சாயத்து தேர்தலை கூட சந்திக்காத இந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க பெரிய கட்சிகள் வரிசையில் வந்து காத்திருப்பது விஜயின் ஈகோவுக்கு நல்ல பூஸ்ட் தரும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏதாவது பெரிய கட்சி நம்மை கூட்டணிக்கு அழைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் சிறிய கட்சிகளுக்கு இடையில் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்வது என்று நிதானமாக ஆலோசித்து முடிவெடுக்கும் நிலையில் உள்ளார் நடிகர் விஜய். மற்ற கட்சிகள் பொறாமைப்படும் நிலையில் இன்று விஜய் கட்சி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் தானாகவே நடந்தவை தானே தவிர விஜயோ அவருடைய ஆலோசகர்களோ கட்டமைத்தது கிடையாது. எனவே இதற்கெல்லாம் விஜய்க்கு யாருமே கிரெடிட் கொடுக்க முடியாது. வலுவில் வந்து ஆதரவை விஜய் உதாசீனப்படுத்துவாரா அல்லது தக்க வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுவாரா? குறைந்தபட்சம் நன்றி கடனுக்காவது நட்பு கரம் நீட்டுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதில் பிரச்சனை என்னவென்றால் அதிமுக, பாமக, தேமுதிக அனைத்துமே ஓகேதான். ஆனால் பாஜகவுக்கு நட்பு கரம் நீட்ட முடியாது. நீட்டினால் சிறுபான்மையினரின் வாக்குகளை இழக்க வேண்டி வரும். அது திமுகவுக்கே லாபமாக முடியும். திமுகவுக்கு இது நன்றாக தெரியும். அதனால்தான் அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக மட்டுமே வெற்றி பெற முடியாது. வெற்றிக்கு பாஜகவின் 11% வாக்கும் தேவையாகப்படுகிறது. இதை நன்கு தெரிந்து கொண்டதால் தான் அதிமுக பாஜகவை கழட்டிவிட அவசரப்படவில்லை. பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டாலும் திமுக அதை வைத்து விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்யும். விஜயின் பின்னாளிலிருந்து அவரை இயக்கும் கிறிஸ்தவ இயக்கங்கள் பாஜகவுடனான நட்பை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. அவர்களை சமாதானப்படுத்த விஜய் அப்படி ஒன்றும் பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது. நடிகர் விஜயின் ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள்தான். அவர்களில் பெரும்பகுதி தற்போது அதிமுக, பாஜக பக்கம் நகர்வது கண்கூடாக தெரிகிறது. விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதை இவர்களும் விரும்புகிறார்கள். கிறிஸ்தவ வாக்குகள் மொத்த வாக்குகளில் வெறும் 5% தான். அது விஜய்க்கு வராவிட்டால் பெரிய நஷ்டம் கிடையாது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்களின் முழு ஆதரவும் விஜய்க்கு தான் கிடைக்கும், திமுகவுக்கு அல்ல. தாவேகா, காங்கிரஸ் ஒரு இயல்பான கூட்டணி. தமிழக இஸ்லாமியர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வந்துவிடும். ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவது கண்டிப்பாக முடியாது. இது விஜய்க்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். திமுக கூட்டணியில் பாமகவுக்கு இடமில்லை என்று கட்சித் தலைவர் ராமதாசுக்கு திமுக தலைமை ஏற்கனவே தெரிவித்து விட்டதால் திமுக கூட்டணியில் விசிக தொடரும். திமுக கூட்டணி காங்கிரஸை இழக்கலாம். எனவே திமுக கூட்டணி வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியும். ஆனால் தேர்தலில் பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தால் திமுகவை வீழ்த்தவும் முடியும், தேர்தலில் பெரிய வெற்றியை அடையவும் முடியும். ஒருவேளை கூட்டணி அரசுக்கு அதிமுக ஒப்புக்கொண்டால் ஓரிரு விஜய் கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆகவும் வாய்ப்புள்ளது. நடிகர் விஜய்க்கு இது மிகப்பெரிய சோதனை காலமாக தெரிந்தாலும் சூழ்நிலையை அவர் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அவர் இப்போது எடுக்கப் போகும் முடிவுகள் அவருடைய எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கும். விஜய் தன் தலைமை பண்பை வெளிக்காட்ட இதுவே சரியான தருணம்.